நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேங்க்யூ லார்ட். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல லேஹமசேலரே. Thank you Father. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து ஒரே சத்தமாய் நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. இந்த வார்த்தை உண்மையா சொல்லுங்க. அவன் நல்லவராகவமதனரோ நன்றி அப்பா நன்றி நன்றி ஐயா. ஒரே சத்தமாய் நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே. கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை. அப்பா நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா கைகளை செய்து ஹalleluya hallelujah worship him. உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் ஆட்கொள்வதா. நீர் எவ்வளவு வேண்டும் பெருகவும் நாங்கள் எவ்வளவு வேண்டும் சிறுகவும் வேண்டும். உம் நாமம் வாழ்க ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே சேனைகளின் கர்த்தாவே உம்மை உயர்த்தி பணிகிறோம். ஹalleluya ஆமென். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. நான் சிறந்தவரை ஆராதிக்கிறேன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஒரு விசை ஆபிரகாமை ஆண்டவர் விசிட் பண்ணார். மூவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில். அப்பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 3 பிடி மாவு எடுக்கிறார். 3 படி மாவு எடுக்கிறார். ஏன்னா 3 பேரா வந்திருக்கிறாங்க. ஆளுக்கு 1 படி வைத்து 3 படி மாவு எடுத்து அப்பம் சுட்டு கொடுக்கிறார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆண்டவருக்காக நாம செய்யற ஒரு சின்ன காரியமானாலும் அது பரலோக கணக்கில் இருக்கும். ஆமென். மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒரு விசை ஆபிரகாம் 3 பணிவிடை செய்கிறான். 3 பிடி மாவு எடுத்து ஆளுக்கு 1 படி வைத்து ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருந்தார். நாட்கள் சென்றது. தலைமுறையினர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 40 years டெய்லி ஆண்டவர் மன்னா கொடுக்கறாங்க. எல்லாரும் எடுத்து வச்சு அளந்து பார்க்கறாங்க. ஆளுக்கு கரெக்டா 1 படி இருக்குது. ஆபிரகாம் ஒரே ஒரு விசை செய்தான். கர்த்தர் அதை மனதில் வைத்து தலைமுறைக்கு கானான்ல கால் வைக்கிறது வரை செய்தார். என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆமென். கெனசரேத் கடற்கரை அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த போது பேதுருவின் வெறுமையான படகை பார்க்கிறார். அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல ஏறி உட்கார்றாரு. பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் பிரீச் பண்ணும்போது, ஆண்டவர் உபதேசித்த போது, ஆண்டவர் பிரசங்கம் பண்ண போது பேதுரு பக்கத்திலேயே நிக்கிறான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் பேதுருட்ட சொல்றாரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லல, நீ இப்போ ஆழத்துக்கு கூட்டிட்டு போங்கிறார். ஆழத்துக்கு கொண்டு போய் பேதுருட்ட சொல்ற, நீ வலைய போடுங்கிறார். ஆண்டவர் பிரீச் பண்ணும்போது பேதுரு அவர் பக்கத்துல நின்னா. பேதுரு வலை போடும் போது இயேசு அவன் பக்கத்துல நின்னா. அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் பட்ட போது அந்த சிலுவை அருகே யோவான் வந்து நின்றான். கஷ்டத்துல வந்து கூட நிற்கிறான். யோவான் பத்மு தீவில் தனித்து விடப்பட்ட போது இயேசு அங்கே வந்து நின்றார். அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது ஒன்று செய்தீர்களேயானால், எதையாவது ஒன்று சகித்தீர்களேயானால், ஒன்றையும் மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒருவேளை உங்க பிரயாசத்தின் பலனை உங்க நாட்கள்ல நீங்க பார்க்காம போகலாம். அதை நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. உங்க தலைமுறை பாக்கியவான்கள். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு. ஹல்லேலூயா. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் ருசித்தவர்கள் 2 கைகளை அசைத்து ஆஹா நீர் உன்னதர். உம்மை போற்றி புகழுகிறோம். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு
நம் கர்த்தர் நல்லவர், நம் ராஜா பெரியவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அரசாளுகிற தேவன். அவருக்கு எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், ஸ்தோத்திரங்களும். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. எல்லார் கண்களையும் மூடி நம்ம யார் ஆராதிக்கிறோம் தெரியுமா? நம்மை அறிந்தவரை, என்னை அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். இந்த நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்படியே கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நிறுத்தி, வேற எதையும் பார்க்காதீங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. நானும் இயேசு. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும். நீங்க மட்டும் பாடுவீங்களா? என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய், என் நிலைமை, ஓ பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்போ. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் ஓ இன்னும் காணவில்லை. உம்மை போல் ஆண்டவரே, இப்படி ஒரு நேசத்தை யாரிடத்திலும் காணவில்லை, காண முடியவில்லை அப்பா. நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில், நேசித்தவரில் இது போல் அன்பை. ஆண்டவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம். நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை உண்டு, என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது உங்க முன்னாடி நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிக்கிறேன் இது கிடையாது. என்னுடைய பர்சனல் ரூம்ல நான் எப்படி இருக்கிறேனோ அதுல நிறைய பிளஸ் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு. அதாவது என் பலவீனம் அறிந்தும் என்னை தெரிந்தெடுத்து நிக்க வச்சு அழகு பார்க்கிறார் பாத்தீங்களா? இதுதான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நீர் உமது அடியானை அறிவீர் அப்படிங்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் அப்படிங்கிறார். ஏன்னா தாவீதை சுத்தி இருந்தவங்க தாவீதை பார்த்த விதங்கள் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தாவீதின் அப்பா தாவீதை ஆகாதவனாய் பார்த்தார். அதனாலதான் சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வரல. சாமுவேல் கேட்கிறார், வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும் போது கூட தாவீது என்று ஒருவன் இருக்கிறான் அப்படி கூட சொல்லல. எல்லாருக்கும் கடைசி ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அதாவது தாவீதின் அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அவனை நீங்க கூப்பிடாதீங்க, கூப்பிட்டு வேஸ்ட்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு.
தகப்பன் ஆகாதவனாய் பார்த்தார். சகோதரர்கள் தாவீதை அகங்காரம் உள்ளவனாய் பார்த்தாங்க, திமிரு பிடிச்சவனை பார்த்தாங்க. மாமனார் தாவீதை வாழ்நாள் சத்ருவாகவே பார்த்தார். மனைவி தாவீதை அற்பமாய் பார்த்தாள். பையன் அப்சலோம் தாவீதை எதிரியாவே பார்த்தான். சுத்தி இருக்கிறவர்கள் தாவீதை பார்த்த விதங்கள், தாவீது அப்பா என்ன எப்படி பார்க்கறாங்க. தாவீதெல்லாம் ஆடு மேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. போவாசுடைய பேரனுடைய பையன் யார்? தாவீது. போவாஸ் நமக்கு தெரியும், பெரிய பண்ணையார், அவர் பெரிய ஜமீன். அவர் எத்தனை பேருக்கு சேலரி கொடுத்தார். அவருடைய மகனுடைய மகன் தான் யாருன்னா தாவீது. ஆனாலும் தாவீதை ஒதுக்கி வைக்கிறாங்க. தாவீது சங்கீதத்துல சொல்றாரு, என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனானேன். வேற எங்கேயோ உள்ளவன மாதிரி பாக்குறாங்க. என்னுடைய பிரதர்ஸ், என் தாயின் பிள்ளைங்க, என் கூட பிறந்தவங்க. அப்படி தாவீது மேல பார்க்கிறார். அவர் என்ன எப்படி பார்க்கிறார்? அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். நம் ஆண்டவருடைய பார்வையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நாம் இருக்கிற வண்ணமாய் நம்மை பார்க்கிறவர் அல்ல, அவர் நினைக்கிற வண்ணமாய் நம்மை பார்க்கிறவர். அதனாலதான் எரேமியாவை தெரிந்தெடுக்கும் போது எரேமியா சொல்றார், நான் சிறு பிள்ளைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே வாயை அடைச்சிட்டார். வெயிட் பண்ணு, நான் உன்னை தீர்க்கதரிசியா நீ பைபிள் காலேஜ் படிக்கும் போது பார்க்கல, நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை தீர்க்கதரிசியா பார்த்துட்டேன். அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்மை பார்க்கிறதுனாலதான் அவர் பார்க்கிற வண்ணமாய் நம்மை உருவாக்கி, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. ஆமென். அதனாலதான் யாக்கோபு வெளிப்படும் முன்னமே ஆண்டவர் சொல்லிட்டார், ரெபெக்காள்கிட்ட, மூத்தவன் இளையவனை சேவிப்பா. என் தேவன் எவ்வளவு நல்லவர். அப்படியே கண்களை மூடி 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். சொல்லுமா, தூக்கி எறியப்பட்ட சேர்த்து கொண்டவரே, we love you Jesus. தூக்கி எறியப்பட்ட ஓ வேண்டும் என்று சொல்லி ஹalleluya சேர்த்து கொண்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான். நன்றியப்பா, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா, யாரும் அறியாத என்னை அவன் யாரும் நன்றாய் அறிந்தவர், ஓ தேடி வந்த பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எங்களை எடுத்து அழைத்து வந்த உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேடி வந்தவரே, ஒரு
விஷயம் கூட சொல்லுங்க. யாரும் அறியாத யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து கிருபையல்லவா 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 யாரும் நன்றாய் அறிந்தவரே. ஹல்லேலூயா. தேடி வந்த உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள். எத்தனை பேர் சாட்சியா சொல்வீங்க? ஒன்றுமில்லாத என்னை ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு சத்தியமானது. அவருடைய காருண்யம் அல்லவா நம்ம இம்மட்டும் உயர்த்தி வைத்தது. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நன்றியப்பா. ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாய் முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். ஆமென். உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்து எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவர் ரட்சித்த தருணத்தை உங்க நினைவுல கொண்டு வர முடியுமா? ஆண்டவர் மட்டும் நம்மை சந்திக்காமல் இருந்திருந்தா, ஆண்டவர் மட்டும் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. என்னை பாக்கியம் உள்ளவனாய் மாற்றினீரே ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா. உங்க கிருபை. ஆண்டவர் சீஷர்கள் மத்தியிலே தாம் சிந்த போகிற இரத்தத்தின் அடையாளமாக ரசத்தை கையில் எடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? இது அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்றார். சீஷர்களுக்கு அது புரியல. ஏன்? அங்க 12 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இரத்தத்தினூடாய் அன்னைக்கே என்னையும் உங்களையும் பார்த்துட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றார், இது அநேகருக்காக. ஆமென். நாம் ஒரு ஷேப்பா உருவாகிறதுக்கு முன்னமே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு உங்களை பார்க்க 4 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீங்களா உருவாகிறதுக்கு முன்னமே அவர் விரும்பி பார்த்துட்டாரு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருக்கு என்னை எப்படி பார்க்க பிடிச்சிருக்குதோ அப்படிதான் படைத்திருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். We love you Father. உம்மழகான கண்கள். நன்றி ராஜா, நன்றி அப்பா.
கடைசி அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவின் மகான்பே, இயேசுவின் மகா அன்பீதே, அதின் ஆழம் அறியலாகுமோ. சொல்லுங்க, இதற்கு இணையுதையே, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லை. இயேசுவின் மகான்பே, இயேசுவின் மகான்பீதே, அதினாளம் அதினாளம், இதற்கு இணையில்லையே, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஹல்லேலூயா, 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 தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நைட் பிரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ரீனுகுமார் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் பெரியவர். ஆமென். உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பாக்கியமாய் நினைக்கிறேன். நேற்று வரை இன்னைக்கு இங்கே வர முடியுமாங்கிற சூழ்நிலை இல்லை. பாஸ்டர்கிட்ட மெதுவாக நைட்டு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆண்டவர் சொல்ல விடலை, கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் பேசுவார் என நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். காரணம், நம்முடைய வார்த்தைகள் அல்ல நம்மை பலப்படுத்துவது. அன்னாள் அழுது கொண்டிருந்த போது எல்கான் அவ்வளவு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறான். அப்படி இருந்தும் அன்னாளின் அழுகை ஸ்டாப் ஆகல. ஆனா எப்பொழுது தேவ சமூகத்தில் போகும்போது ஏலி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரோ அன்னாளின் அழுகை ஸ்டாப் ஆகுது. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஏன் ஹஸ்பண்ட் அழகா தான் பேசுறாரு, நல்லதான் பேசுறாரு, ஆனா அழுகை ஏன் ஸ்டாப் ஆகலன்னு ஆலயத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டதும் அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை. ரீசன் என்ன? ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். எல்கானாவின் வார்த்தையில ஜீவன் இல்லை, ஆனால் பரலோகத்திலிருந்து துணிக்கப்பட்ட வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளில் உங்க கூட பேசுவாராக. நாம இந்த மீட்டிங்காய் ஜெபித்த போது கர்த்தர் சிந்தையில கொண்டு வந்த வார்த்தை, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்கும்னு தெரியாது, ஆனா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். கர்த்தர் நல்லவர். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம், அதனுடைய 2-3 வசனங்கள். ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை அதுதான், பரீட்சை. ஆமென். எல்லாருக்கும் பரிசு பிடிக்கும், பரீட்சை பிடிக்காது. ஆமென். அதுவும் கொரோனா பேட்சுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு தம்பி வந்து சொல்றான், அண்ணே 1 இயர் இப்படியே போகணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்டா? எக்ஸாம்ல இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். விசுவாச ஓட்டத்தை துவங்கினது கிறிஸ்து, முடிக்கிறதும் கிறிஸ்து. இந்த ஓட்டம் இருக்குல்ல, இதுதான் நமக்கான ஆயுள், நமக்கான காலம். இந்த விசுவாச ஓட்டத்துல பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு.
உலகம் பரீட்சை வைப்பது நம்முடைய தகுதியை பார்க்க, பரலோகம் பரீட்சை வைக்கிறது நம்மை தகுதிப்படுத்த. பல நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்விதான், ஏன் ஆண்டவர் இப்படி என்ன சோதிக்கிறார்? ஆமென். வேதத்துல சில வார்த்தைகள் நமக்கு நன்றாய் தெரியும். சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான்னா ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்காம யோபுவின் வீட்டில் இருக்கிற புல்லை கூட சாத்தானால தொட முடியாது. ஆதியாகமம் 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு இருக்கு. மத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதனை என்பது 2 விதமான சோதனை. ஒன்று, நம்முடைய மீறுதல்களினாலே, நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே நாம் அகப்படும் போது உண்டாகிற சோதனை. அந்த சோதனைக்கு நாம தான் பொறுப்பு. அந்த சோதனையில் நாம் அகப்படும் போது கர்த்தர் எச்சரிப்பார், உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது, நாம் அதிலிருந்து வெளியே விலகும் போது அந்த சோதனை நின்று நாம் தப்புவிக்கப்படுவோம். இன்னொரு சோதனை இருக்கிறது, இன்னொரு டெஸ்ட். அது யாருக்குன்னா தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் பர்பஸா சில பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 23 தெரியாத யாருமே கிடையாது. அதுலயும் சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற கேப்ல பெற்றோர் அதை படிச்சிருவாங்க. அதுல அழகா இருக்கும், அவரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் சொல்லி முடிச்சுட்டு இப்படி கீழே வரும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஆமென். அதுக்கு கீழே வெரி லாஸ்ட்ல தான் இருக்கும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப காட்டுல தொடங்கின தாவீதினுடைய வாழ்க்கை வீட்டுல முடிகிறதுக்கு முன்னாடி பரிசும் இருந்துச்சு, பரீட்சையும் இருந்துச்சு. ஏன் என்ற கேள்விக்கு பல வார்த்தைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில பேசும்படி ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்த 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு ஏன்னு தெரிஞ்சிட்டுன்னா அப்புறமா நம்ம புலம்ப மாட்டோம், நம்ம துதிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் ரொம்ப ஃபேவரட்டான சங்கீதங்கள்ல ஒன்றுதான் எல்லாருக்கும் 63வது சங்கீதம். ஏன் ரொம்ப ஃபேவரட்டா நமக்கு மாறுச்சுன்னா, ஃபாதர் அந்த சங்கீதத்தில் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே. இன்னொரு பாட்டு அழகா பாடியிருக்கிறாங்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவேன். அழகான இடத்துல இருந்து தாவீது சங்கீதம் பாடல, வனாந்தரத்திலிருந்து பாடுறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு, ஏன்னு தெரிஞ்சிட்டு. அதனாலதான் 23வது சங்கீதத்துல சொல்றாரு, என்னை அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை. ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார்? இந்த பரீட்சை எல்லாருக்கும் உண்டான்னு கேட்டா எல்லாருக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:1 வாசியுங்கள். அப்பொழுது இயேசு, மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுதுன்னு தெரியணும்னா 3 கடைசி வாசிக்கணும். 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது? சோதிக்கப்படுவதற்கு சற்று முன்புதான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது. என்ன சத்தம் என்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். ஆண்டவர் இந்த சோதனையின் பாதையை அனுமதிக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் பிள்ளைங்க, நான் அவருக்கு நேச பிள்ளை. ஆமென். என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாத்தான் சோதிக்கவே பெர்மிஷன் கேட்கிறான். ஆமாம், இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பார், ஆண்டவரை கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே,
நீங்க கேட்க கேட்க இங்க பிரச்சனையா இருக்கு. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா தாவீதின் வாழ்க்கையில சந்தித்த சோதனையின் பாதையை நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி, எங்களுக்கு சுத்தி சுத்தி அடி விழுது. ஆமென். ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் மகிழும் போது அவர் மகிழுகிறவர் மட்டும் இல்ல, நாம் அழும்போது அவர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்மை வருத்தப்படுத்தி நமக்கு வலி உண்டாக்கி ரசிப்பதல்ல கர்த்தருடைய நோக்கம். தேவன் நம்மை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அதில் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சோதனை ஏன், எதற்காக? முதலாவது வாசிக்கலாம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி போதும். உன்னுடைய பின்னாட்களில், உன்னுடைய ஃபியூச்சர்ல நீ நல்லா இருக்கணுங்கிறதற்காக கர்த்தர் உன்னை இன்னைக்கு என்ன செய்கிறார்னா சோதிக்கிறார். அப்ப தேவனால் ஒருத்தங்க சோதிக்கப்படும் போது அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னா அந்த நபருடைய ஃபியூச்சர் இருக்கு. என் ஃபியூச்சரை அவர் மனசுல வச்சுதான் என்ன சோதனைக்கு உட்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். மண்ணுன்னா தெரியல, பீச் ஓரத்துல மண்ணில் வீடெல்லாம் கட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு வீடு கட்டி முடிக்கும் போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு காலால லைட்டா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். நாம் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஓங்கி பிடிச்சிட்டாருன்னா நம்ம அவுட்டு. அப்படி ஊதிட்டார்னா இந்த தீபம் அணைஞ்சிரும். இது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மை அழிப்பதுதான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கோம்னா இன்னைக்கு நாம் எப்படிங்க உயிரோடு இருக்கிறோம்? எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள். இன்னும் ஏன் இந்த கோவிட்ல மரித்தவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நாம அவர்களை விட பரிசுத்தவான்களும் கிடையாது. கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கை தூக்குங்க. யார் கை தூக்குவாங்கன்னா டெஸ்ட் எடுத்தவங்க கை தூக்குவாங்க. டெஸ்ட் எடுக்காதவங்க நமக்கு தெரியாதா, வீடை பூட்டிட்டு வெளியே தெரியாம சைலண்ட் மோட்ல இருமிட்டு இருந்ததெல்லாம். ஏன் கர்த்தர் ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டி பராமரித்து இந்த ஆவியை காப்பாற்ற காரணம் என்ன? அழிப்பதல்ல கர்த்தருடைய நோக்கம். காரணம், நம் கர்த்தர் நல்லவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் என் ஃபியூச்சருக்காய் போடுற திட்டத்துல, பிளான்ல தீமை இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷனை வச்சுதான் என்னுடைய ஃபியூச்சரை நான் பிளான் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய திட்டத்துல தீமை கிடையாது. அவருடைய திட்டத்துல நன்மை மட்டும்தான் இருக்கும். ஆனால் நடத்துகிற பாதை நமக்கு கடினமா இருப்பதனால, நம்முடைய நினைவுகளுக்கு மாறா இருப்பதனால அது நமக்கு தீமையாய் தோன்றுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய பின்னாட்களில். இன்னைக்கு புரியாதுப்பா, நீ நாளைக்கு இதை யோசிப்ப, நாளைக்கு இதை குறித்து சாட்சி சொல்லுவ. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார். யோசேப்புடைய லைஃப் நமக்கு தெரியும். 12 பிள்ளைகளிலே தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன் யோசேப், உண்மையுள்ளவன் யோசேப், தகப்பனிடத்துல எதையும் மறைக்காதவன் யோசேப். அப்படிப்பட்ட யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நல்ல விஷன் கொடுக்கிறார், நல்ல தரிசனம், நல்ல ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். இதுவரை எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது. இப்போ அவன் லைஃப்ல அவங்க அப்பா கூப்பிட்டு அனுப்புறாங்க, நீ சகோதரர்களை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. சகோதரர்கள் இருக்கிற இடத்துக்கு
சீகேமுக்கு போகிறான். அங்க யார் இல்லைன்னா பிரதர்ஸ் இல்லை. இது யோசேப் எஸ்கேப் ஆகிறதற்கு கர்த்தர் கொடுத்த வழின்னு சொல்லலாமா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னு அந்த இடத்துல இன்னொருவன் தேவன் அனுப்பியிருக்க மாட்டார். அந்த இடத்துல மட்டும் வேறொருவன் வருகிறான், வந்து சொல்றேன், யாரை தேடுறப்பா? இப்படி என்னுடைய சகோதரர்கள்லாம் இங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள், அவங்க இப்படி ஒரு இடத்துக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு அப்படி சொல்லி யோசேப்பை அங்க டைவர்ட் பண்ணி விடுறான். இதெல்லாம் தற்செயலா நடந்ததா? இல்ல, காட்ஸ் பிளான். இது நம்முடைய வாழ்க்கையில சில நபர்களை தேவன் வைத்திருப்பார். அதே நேரத்தில் அவங்க ரோல் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அவங்களுக்கு நோ ஸ்பேஸ், தேவன் அனுமதிக்க மாட்டார். இவனுடைய ரோல் முடிஞ்சிட்டு ஒரு வழிபோக்கன் மாதிரி ஒருவன் வருகிறான், யோசேப்பை பார்க்கிறான். யோசேப்புக்கு அவனை யாருன்னு தெரியாது, அவனுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் யோசேப்பின் லைஃப்ல இவனுக்கு ஒரு ரோலை கர்த்தர் வைத்திருந்தார். நம்ம லைஃப் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் என்னன்னா, இவங்க என் கூட கடைசி வரை இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, அப்படி தேவன் அனுமதிக்க மாட்டார். எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிறதற்கு யார் யாருக்கு என்ன ரோலோ அது மட்டும்தான் பிளே பண்ண தேவன் அனுமதிப்பார். அதுக்கு மேல இடம் கொடுக்க மாட்டார். இப்போ சகோதரர்கள்லாம் தூரத்துல இருந்து யோசேப்பை பார்த்து பிளான் போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்கன்னா, சொப்பனக்காரன் வரான், இவனை நம்ம கொலை செய்துடலாம், இவனை கொன்றலாம் பிளான் போடும்போது அந்த கூட்டத்திலிருந்து ரூபன் ஆண்டவர் வித்தியாசமா யோசிக்க வைக்கிறார். அவனை கொண்டு என்னடா பிரயோஜனம், நம்ம அவனை இந்த கிணத்துல தூக்கி போடலாம். ரூபனுடைய பிளான் என்ன தெரியுமா? இப்போ அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கோபம் எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி தம்பியை தூக்கி எடுத்துட்டு அப்பா கிட்ட கொண்டு போய் சேஃபா ஒப்படைச்சிடலாம். ஆனா ரூபன் பிளான் நடந்தா காட்ஸ் பிளான் நடக்காது. அதனால ரூபனுடைய ரோல் முடிஞ்சதும் ரூபன் அங்கிருந்து செப்பரேட் பண்ணிட்டாராண்டவர். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றா கேளுங்க. ஆண்டவர் மனசுல ஒண்ணு வச்சு நம்மளை ஒரு பாதையில நடத்தும் போது நமக்கு அனுகூலமா இருக்கிறவங்க ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக இருப்பார்களே, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவங்கள ஆண்டவர் செப்பரேட் பண்ணிடுவார். ரூபனுடைய ரோல் முடிஞ்சது, இப்ப அடுத்து யூதாவுடைய ரோல் வருது. ஹல்லேலூயா. ஐயோ, ரூபன் இருந்திருந்தா நல்லா இருக்குமே. இல்ல, நல்லா இருக்காது யோசேப்பு, நல்லா இருக்காது. நாம் அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க இருந்திருந்தா, இவங்க இந்த மேனேஜர் மட்டும் இருந்திருந்தா, இந்த மேனேஜர் மட்டும் இருந்திருந்தா உனக்கு எப்பவே வேலை போயிருக்கும். தெரியாது. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு 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 அதை விட்டுருங்கிறார் ஆண்டவர். விட்டு விடுங்கள். இப்ப யூதா யோசிக்கிறான், இஸ்மவேலர் அங்கிருந்து வராங்க, இவனை இப்படி போட்டதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம், இவனை விட்டு விடலாம். விட்டுறாங்க. ஆண்டவருடைய பிளான் என்ன? இவனை கொண்டு எகிப்துல கொண்டு வைக்கணும், இவனுக்கான ஸ்தானத்துல கொண்டு வைக்கணும். பின் நாட்களில் தேசத்தில் பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது இவன் மூலமா இந்த இஸ்ரவேல் குடும்பத்தை போஷிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஏன் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை யோசேப்புக்கு ஒரு சொப்பன மாதிரி சொல்லிட்டு அது முழுசா வெளிப்படுத்தல? ரீசன் தெரியுமா? அது நம்மளால கிரகிக்க முடியாது. காரணம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் ஆண்டதுனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு. நமக்கு தேவன் தருகிற பதில் எல்லாம் நமக்கு தெரியாது உண்மையில, ஆனா தெரிஞ்ச மாதிரி ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாது. காரணம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. நேர கொண்டு போறார் போர்த்திபாரின் வீட்டில், நல்ல மேனேஜர் பொசிஷன் யோசேப்புக்கு. இது வேலைக்கு ஆகாது. திருப்பியும் ஜெயிலுக்குள்ள கொண்டு வர்றார். அங்க ஒருவனுக்கு யோசேப்பின் லைஃப்ல ஒரு ரோலை வச்சிருந்தார், பானபாத்திரக்காரன். அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லி, இப்படி யோசேப்பின் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டு இருந்துச்சு, வேதனையின் பாதை இருந்தது, யோசேப்பின் நன்மை பறிக்கப்பட்டது, வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் குறித்த நாள் வரும் வரைக்கும் சாதாரண வஸ்திரம் பல வர்ண அங்கியாய் மாறிச்சு. அதன் பிறகு அடிமையின் வஸ்திரம், அதன் பிறகு சிறை வஸ்திரம், அதற்கு பிறகு போர்த்திபாரின் வீட்டு காரியஸ்தனுடைய வஸ்திரம், அதன் பிறகு மீண்டும் சிறை வஸ்திரம். அவனுக்கான அந்த ராஜ மேன்மை கிடைக்கிறது வரைக்கும் இது மாறிட்டே இருந்துச்சு. சோதனை காலம் என்பது நிரந்தரம் கிடையாது. அதுக்கென்று தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார்.
அதுவரை சகிச்சிட்டா இந்த பரீட்சையை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ் பண்ண வைப்பாரு, ஆனா எக்ஸாம் அவர் அட்டன் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விசேஷம். அதனாலதான் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். பின்னாட்களில் நன்மை உண்டாகும் பொருட்டு. சகோதரர்கள்லாம் வராங்க. யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள்லாம் வரும்போது கூப்பிட்டு சொல்றார், யோசேப்பு, நீங்க என்ன விட்டு போடவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினார், கர்த்தர் என்னை அனுப்பினார். இது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாம இந்த 7 வருஷம் செழிப்பின் காலத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு பஞ்சம் வரப்போகுது, அந்த காலத்துல என் பிள்ளை எப்படி வாழ வைக்கணும் எல்லாமே கர்த்தர் முன்னறிந்து முன் குறித்து, ஆமென், இயேசுவின் நாமத்துல சொல்லுகிற எப்படி நடத்தணுமோ அப்படிதாங்க நடத்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்னை எப்படி நடத்தணும், இப்படி நடத்தினாதான் இவன் நாளைக்கு நல்லா இருப்பான்னு அப்படிதான் நடத்துவார். ஆமென். என்னுடைய நாளையை அவர் நேற்றே பார்த்து விட்டார். நம்ம நாளைக்கு காலையில கிருபை தந்தா பார்ப்போம். என்னுடைய நாளை பாருங்கள். ஆமா, யோவான் 6ல ஒரு வசனம் இருக்கு. தாம் செய்ய போகிறதை அறிந்து இப்படி கேட்டார். என்ன கேட்டார்? ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, அப்போ புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. பைபிள்ல இருக்கு, தாம் செய்ய போகிறதை அறிந்து. என்ன தாம் செய்ய போகிறதை அறிந்து? எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு திருப்தியாகி எல்லாம் மீதி எடுத்து, இதெல்லாம் ஆண்டவர் அறிந்து கேட்கிறார். சில நேரத்துல ஒன்றும் தெரியாதது மாதிரி ஆண்டவர் கேட்பார். ஆமென். எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மோசைக்கும் தெரியாது இதுக்குள்ள ஒரு வழி இருக்கு, இஸ்ரவேலருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அப்படி நடத்தினார். எத்தனை இடத்துல ஆண்டவர் ஜனங்களை நடத்தினார். ஒரு இடத்துலயாவது சாரிப்பா தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், நம்ம வேற வழியா போகலாம் அப்படின்னு 40 வருஷத்துல ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சாரி கேட்கிற நிலைமை வரல. காரணம், அவர் பாதையை ஏற்கனவே நியமித்து தான் நடத்துகிறார். அதன் அடையாளம் தான் மாறாவின் பக்கத்துல ஏற்கனவே ஒரு மரத்தை கர்த்தர் வளர விட்டிருந்தார். நாளைக்கு என் பிள்ளைங்க இது பக்கத்துல வர போறாங்க, அவங்க கசப்பை டேஸ்ட் பண்ண அந்த இடத்துல உண்டாகட்டும் சொல்லி புதுசாலாம் வளரல. எகிப்தில் இருக்கும் போதே மரம்லாம் வளர்றது சாதாரண காரியம் கிடையாது. 10 to 15 வருஷமாவது ஆகும். எகிப்தில் இருக்கும் போதே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு மரத்தை வளர விட்டுட்டார். ஒரு மாறாவை ஆண்டவர் ஃபேஸ் பண்ண வைக்கிறாருன்னா நன்மை பக்கத்திலே வச்சிருக்கிறார். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு இது தெரியும். அதனாலதான் சிறைச்சாலையிலிருந்து கட்டுகள் அவிழ்ந்த பிறகும் பவுலும் சீலாவும் எழும்பி ஓடல. கதவெல்லாம் ஓபன் ஆயிட்டு கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. இவங்க நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கொண்டு வந்தது கர்த்தர். பவுல் வேறொரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஆவியானவர் பிளாக் பண்ணி இங்க அனுப்புறார். இந்த இடத்துல அனுப்பும் போது அந்த இடத்துல சுவிசேஷ நிமித்தம் பவுலை பிடிச்சு ஜெயில போடுறாங்க. பவுல் பாடி துதிக்கிறார், கட்டுகள் உடையுது, கதவெல்லாம் ஓபன் ஆயிட்டு. ஓடி இருக்கலாம், கர்த்தர் எனக்கு வாசலை திறந்தான்னு சொல்லிட்டு ஓடல. ஏன்? நான் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணேன். ஆண்டவர் பிளாக் பண்ணி இங்க கொண்டு வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்ல அனுமதிச்சிருக்கிறேன்னா இங்க ஒரு நன்மை இருக்கிறது. வெயிட் பண்றார். அந்த வெயிட் பண்ணதுனால தான் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பமே ரட்சிப்புக்குள்ள வந்துச்சு. எனக்கு ஒரு மாறா இருக்குமானால் அது பக்கத்துல தான் எனக்கான நன்மை இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல தான். அதனாலதான் ஆகார் அழுத போது ஊற்றை தேவன் திறக்கவில்லை, ஆகாரின் கண்ணை திறந்தார். என்னுடைய பின் நாட்களிலே என் ஃபியூச்சரை மனசுல வச்சு அழகான கண்கள் பாட்டு 2015 பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், ஒரு ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆர் செகண்ட் சாட்டர்டே எங்க சர்ச்சில் எவ்ரி சாட்டர்டே நைட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் உண்டு. அதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாட்டு எசேக்கியேல் 16:6 தியானிக்கும் போது, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனம் படித்ததும் என்ன அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. நான் மட்டும் ஒன்றும் பார்க்கலன்னா நீ இல்லைடா அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஆமாம், எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, நான் 2வது பையன்.
நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வர அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு ஃபீவர்மா, நீ படுத்துக்கோன்னாங்க. நான் போய் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே என்னால் எழும்ப முடியலை. வீட்டில் ஃபீவர்னால அப்படின்னு நினச்சி விட்டாங்க. 2-3 days ஆச்சு. எனக்கு என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு, என் கை கால்களெல்லாம் அசைக்க முடியாத நிலைமை ஆயிட்டு, என் தலை மட்டும்தான் அசையும். அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க இது போலியோ அட்டாக் அப்படின்னாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்கு மெடிசின்ஸ் கிடையாது, இது ரொம்ப சிவியராக இவனை பாதிச்சிருக்கு, இனி இவன் எழும்ப மாட்டான், இவன் படுக்கையிலே அப்படி செத்துருவான் அப்படின்ட்டாங்க. எங்கள் வீடே துக்க வீடாக இருந்துச்சு. இது தெரிஞ்சதும் சிலர் பார்க்க வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? என்னை கடைசியாக பார்த்துட்டு போக வந்தாங்க. என்னை லாஸ்ட்டாக, இதுக்கு மேலே நீ இந்த பையனை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது தான் 16 நாள் அப்படியே படுத்த படுக்கை, தலை மட்டும்தான் இப்படி அசையும். என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன், அம்மான்னு கத்துவேன். எங்கள் அம்மா வந்து என்னை அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. 16வது நாள் எங்கள் அப்பா கண்ணீரோடு என் படுக்கை அருகே வராங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்க ஒரு கன்வென்ஷனில் செய்தி கொடுக்கணும். வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வந்து என் படுக்கை அருகே முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே நாளைக்கு நான் இந்த கூட்டத்தில் போய் நீர் பரிகாரின்னு சொல்ல போகிறேன். அப்படி சொல்லும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க எழும்பி, கர்த்தர் பரிகாரின்னு சொல்றியே, உன் பிள்ளைக்கே சுகம் கிடைக்கலையேன்னு கேட்டால் உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி என் படுக்கை அருகே கண்ணீரோடு செபிக்கிறாங்க. அந்த கண்ணீர் கீழே விழுந்த மாத்திரத்தில் கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்கிறேன், 16 நாட்கள் அசைவற்று கிடந்த நான் எழுந்து முழங்கார் படியிட கர்த்தர் கிருபை செய்தார். அன்னைக்கு இந்த பாடுதான் இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு அழகானக்கங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே நன்றி அப்பா, எதுக்கு நன்றி, அப்படி நடத்துனீங்க. பாடுகளில் பாடல் பிறக்கும், அந்த பாடல் அநேகர் உதடுகளில் தொனித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் +2 படிக்கும்போது எனக்கு பாட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அண்ணன் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பாங்க, தம்பி அடுத்த ஒரு தம்பி இருக்கிறான், அவன் கிட்டாரிஸ்ட், தங்கச்சி நல்ல பாட்டு பாடுவா, கடைசி தம்பி டேவிட் சார், அவர் ஆல்ரவுண்டர், எல்லாம் ப்ளே பண்ணுவார். நான் 2வது பையன், எனக்கு பாட்டும் வராது, ஸ்கூலில் போனால் படிப்பும் வராது. சொல்லுவாங்க ஒன்று படி இல்லைன்னா பாடு, எங்களை பாடுபடுத்தாத அப்படிம்பாங்க. பாஸ்டர் பையனானதுனால ஸ்டேஜில் வந்து நமக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக. ஒரு ட்ரிபிள் கேங்கை வாங்கி கொடுத்து அதுலையாவது உட்காரு, எதையாவது தட்டிட்டு இருக்கு, ஏன்னா கீழே விட்டால் ஓடிடுவேன்னு தெரியும், கிரிக்கெட் விளையாட ஓடிடுவேன். அதனால ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் ட்ரிபிள் கேங்கை வாங்கி விட்டு அதில் உட்காந்து அடிக்க வைப்பாங்க. நான் இருந்து ஒரே ஜபமாக இருக்கும். என்ன ஜபம்னா, கரண்ட் போகட்டும், கரண்ட் போட்டு, ஏன்னா வந்து ரிதம் பேட் சவுண்டில் அப்போ தான் ஆஃப் ஆகும். கரண்ட் போயிட்டு நம்ம தான் ஹீரோ. அப்போ கரண்ட் போனால் ஒரு பாட்டு உண்டு. இப்போ இன்வெர்டர் ஜென்ரேட்டர்லாம் வந்ததுனால அது போச்சு. அப்போல்லாம் மெசேஜ் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டு கீழேருந்து ஒருத்தவங்க ஒரு பாட்டு எடுத்து விடுவாங்க, உடனே நம்ம தான். இப்படி இருக்கும்போது தான் +2 படிக்கும்போது ஒரு சகோதரன், ஒரு நண்பர் என் காதில் வந்து சொன்னார், இந்த குடும்பத்தில் பிறந்து நீ வேஸ்ட் அப்படின்னாரு. என்னை அந்த வார்த்தை உடைச்சிட்டு நான் எங்கள் வீடு கீழே மேலே சர்ச், நைட்டு போய் உக்காந்துருந்து அழுறேன், நான் வேஸ்ட் ஆண்டவரே, இதுக்கா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எழுப்பி விட்டீங்க, நான் அப்போவே செத்துருந்தேன்னா இப்படியெல்லாம் கேட்க வந்திருக்காதேன்னு சொல்லி ஒரு இரவு முழுவதும் அழுதேன். இந்த 2 சம்பவங்களையும் அந்த 2015வது ஆண்டு ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். அப்பதான் பாடினேன், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. எல்லாரும் கடைசியா பார்க்க வரும்போது ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தார். என்ன வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தார்? 2023 பிப்ரவரி 24 இவன் ராக் எட்டர்னல் சர்ச் இந்த சாட்சிய சொல்ல போறான்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என் ஆண்டவர் பார்த்துட்டார். என்னுடைய பின்னாட்களில் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாதையில் என்னை நடத்துவது என்னை அழிப்பதற்கல்ல, எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதின் அடையாளம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். நேரம் போறதுனால நான் குயிக்கா முடிக்கிறேன்.
ஆமென். ஏன் ஆண்டவர் சோதனை பாதுகாடு? இரண்டாவது, நமக்குள் இருக்கும் அவர் வல்லமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இது மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை சில பாதையிலே நடத்துகிறார். இந்த பாதையில வேற யார் நடந்தாலும் நிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பை நடத்தின பாதையில வேற யாரையாவது நடத்தியிருந்தா போர்த்திபாரின் வீட்டிலே அவுட் ஆயிருப்பான். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல வேற யாரையும் நடத்த முடியாது. அவருக்கு தெரியும் இதுல தாவீதை மட்டும்தான் நடத்த முடியும். ஏன்னா அவனுக்குள்ளதான் அபிஷேகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பவுல் உட்பட 276 பேர் கப்பல்ல டிராவல் பண்றாங்க. பவுல் உட்பட கூட இருந்த எல்லாரும் கைதியாய் கொண்டு போகப்படுகிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்றாரு, 100க்கு அதிபதி சொல்றாரு, இந்த டிராவல் நமக்கு செட் ஆகாது. அது ஏன்னா பவுல் ஜெபிக்கிறவர், அவருக்கு ஆவியில உணர்த்தப்படுகிறவர். இந்த டிராவல் செட் ஆகாதுலாம் சொல்லும் போது கேப்டன் சொல்றாரு, அது நம்ம போயிடலாம். அந்த இடத்துல பவுலுடைய வாய்ஸ் எடுபடவில்லை. அப்போஸ்தலர் 27 பவுலுடைய வாய்ஸுக்கு வேல்யூவே இல்லை. சில இடத்துல நம்ம நல்லது சொல்ல போனாலும் நம்முடைய வாய்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஆண்டவர் பார்த்தார், இந்த பவுல் யாருன்னு நீ காட்டி கொடுக்கணும். 27வது அதிகாரத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வந்ததுனால அப்படி போயிட்டு 28வது அதிகாரத்துல பவுலுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அனுமதித்தார். என்ன பிரச்சனைன்னா, ஒரு விரியன் பாம்பு பவுல் கையில கடிச்சு தொங்கிட்டு இருக்குது. கடிச்சிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. இது எல்லாரும் பார்க்கறது வரை அது என்ன செஞ்சிட்டு இருக்கு, தொங்கிட்டு. சில பிரச்சனை அப்படிதான், நம்மளோட முடிஞ்சா பிரச்சனையில நம்ம சகிச்சுக்கிட்டு இருப்போம். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அடுத்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறது வரை நம்ம கையில தொங்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த 276 பேர்ல இந்த பாம்பு வேற யாரையும் கடிக்காம இவனை மட்டும் கடிக்க ரீசன் என்ன ஆண்டவர்? ஏன்டவர் இப்படி அலோவ் பண்ணீங்கன்னு கேட்ட ஆண்டவர் சிம்பிளா சொல்லுவார், வேற யாராவது கடிச்சிருந்தா அவன் செத்துருப்பான், பவுல கடிச்சதுனால பாம்பு செத்துச்சு. சில பிரச்சனையை நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம கதையை முடிப்பதற்கல்ல, கோலியாத்தின் கதையை முடிப்பதற்கு. ஹalleluya! அதனாலதான் நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஆமென். பைபிள் அழகா இருக்கும். அதுக்கு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன். விரியன் பாம்பு. அப்படியே கீழே படிச்சீங்கன்னா, பவுல் அந்த பூச்சி பவுலுக்கு அது என்னதான்? பூச்சி. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆமென். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் தேவன் பா. அந்த இடத்துல இப்ப பவுலுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? சில நேரத்தில் இப்படிப்பட்ட கடினமான பாதை நமக்கு புரிகிறதில்லை, நமக்கு தெரிகிறதில்லை. ஆமென். ஆண்டவரே, இந்த பிரச்சனை நல்ல கவனிங்க. நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க வேற யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தா? ஆமென். சிம்பிள். ஒரு லாஸ்ட் 10 days பேப்பர் எடுங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் சூசைட் பண்றவங்க நேம்லாம் எழுதுங்க. ஒரு சைடில் எழுதிட்டு என்ன ரீசனுக்காக சூசைட் பண்ணாங்கன்னு எழுதிட்டு இன்னொரு பக்கத்தில் நீங்க சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம எத்தனை தடவை சூசைட் பண்ணியிருக்கணும். இப்படிதான் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பிள்ளை 12th நல்ல மார்க் எடுத்துதான், கொஞ்சம் தான் அவளுக்கு மார்க் கம்மி. ஆனால் அவள் நினைச்ச படிப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணிட்டான். அப்போ ஒரு தம்பி ஓடி வந்துட்டு, அண்ணா இங்க பாருங்கண்ணே, இதுக்கெல்லாம் செத்துட்டாங்கன்னா அப்போ என் மார்க்குக்கெல்லாம் நான் டெய்லி சாகணும்னே அப்படின்னா. ஏன் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல? ஏன் நாம ஃபேஸ் பண்றோம்? நம்ம என்ன அவங்கள விட ஸ்ட்ராங்கா? இல்ல, ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கு. எலியாவை மாதிரி போதும் போதும்னு சொன்ன நாட்கள் எத்தனை? நம்ம போதும் சொல்ற இடத்துல ஆண்டவர் ஓடுங்கிறார். அப்படி ஓட வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென்.
நமக்குள்ளே இருக்கிற அவருடைய வல்லமையை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பிரச்சனையை பவுல நீ ஃபேஸ் பண்ண. வேற யாரையாவது அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அவங்க கதை முடிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வந்த பிரச்சனை 27வது அதிகாரத்துல பவுலுக்கு வந்துச்சு. அது தெரியல. பவுலுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. பவுல் விசேஷித்தவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தெரியல. ஆனா 28வது அதிகாரத்துல வேற யாருக்கும் இல்லாத பிரச்சனை பவுலுக்கு வந்த போது எல்லாரும் பார்க்கறாங்க, இவனுக்குள்ள ஏதோ இருக்கு. மூன்றாவது, நமக்கான ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். புரியும்படி சொல்லணும்னா, ஈசாக்கின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் போல ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் உண்டானது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாரும் எகிப்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, நீ எகிப்துக்கு போயிடாத, நீ இங்கே இரு, நான் உன்னை பிளஸ் பண்றேன்ட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கும் போகாம உட்கார்ந்துட்டாரு. ஆண்டவர் பிளஸ் பண்றார். ஈசாக்கு விதை விதைத்தான். 12வது வசனம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, அவன் மேல பொறாமை கொண்டு அவனை விரட்ட பார்க்கறாங்க. ஒவ்வொரு இடமா போகிறான். ஒரு இடத்துல போய் துறவு தோண்டுகிறான் 20வது வசனத்துல. அப்ப கேரார் ஒரு மேய்ப்பர் என்ன சொல்றாங்கன்னா, வாக்குவாதம் பண்ணி அந்த துறவை மூடி போடுறாங்க. அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு வேறொரு துறவை வெட்டுறான். அங்கேயும் பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு சித்னான்னு பேர் வச்சுட்டு இப்படி போற இடத்துலலாம் பிரச்சனை பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஈசாக்கு ஒவ்வொரு இடம் மாறுகிறான். இப்பொழுது ரெகோபோத்துக்கு வருகிறான். ரெகோபோத்துக்கு வந்த போது யாருமே வாக்குவாதம் பண்ண வரல. ஏன்னா அது அவனுக்கான வாக்குத்தத்தம். அவன் இவன் அங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பானா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிருக்க மாட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு சுதந்திரிக்க காரணம் இப்படி ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்ததுனால. சில பிளேஸுக்கு நாமளா போக மாட்டோம், ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மை கொண்டு போக வைப்பார். காட்டுல ஆடு வைத்து கொண்டிருந்தவன் எப்படி யுத்த காலத்துல போனா? அப்பா கூப்பிட்டு அனுப்புறாரு. தாவீது போனது யுத்தம் பண்ணுவதற்கல்ல, கொண்டு போன ஃபுட ஆகாரத்தை தன் சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு எப்படி என்ன இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு வரதான் போனான். ஆனா கர்த்தர் அவனை அங்க கொண்டு போய் நிறுத்தினார். ஈசாக்கின் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதித்தது எதற்காக வென்றால், அவன் நன்மையை சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக அல்ல. அவனுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ரெகோபோத்தை அவன் அனுபவிக்கணும். கேரளாவில் ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊர்லேயே 2 பஸ் தான் வரும். ஒன்று காலையில் வரும், இன்னொன்று ஆஃப்டர்நூன் வரும். அவருக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங். காலையில் பஸ்ஸை விட்டுட்டு சரி ஆஃப்டர்நூன் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல வெயில். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் வருது. பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நிற்காம கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிது. எல்லாரும் ஓடி, அங்கே 2 நிமிஷம் தான் பஸ் நிற்கும், ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறாங்க. இவர் பார்க்குறாரு, இந்த வெயிலில் நான் இனி ஓடி போய் ஏறணுமா? நான் ஓடி போகிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிட்டுனா இப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு மீட்டிங்கை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு திரும்ப போகுது. அங்கே ஒரு கருப்பு நாய் இவர் அப்படி பார்த்துட்டே இருந்துச்சு. நாக்கையும் தொங்க போட்டு கொஞ்ச நேரம் இவர் அப்படி பார்த்துட்டே இருக்குது. இவர் பார்க்குறாரு, எல்லாரும் பஸ்ஸில் போய் ஏறுறாங்க. இந்த நாய் என்ன பார்த்துட்டே இருக்கு. இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி பின்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. நாய் அப்படியே முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது. இவர் ஓடுறாரு பாருங்க, நாய் இவரை விடல, துரத்துது. இவர் ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டார். பஸ்ஸில் ஏறி தலையை வெளியே போட்டு அப்பாலே போ சாதாரண என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, அவர் வெளியே போட்டு தேங்க்ஸ். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வைக்க போறார் ஆண்டவர்.
ஹல்லேலூயா. நாம சூழ்நிலைகளை வச்சு காரணங்களை காண்பித்து ஸ்டாப் பண்ணும்போது ஆண்டவர் கேட்கிறார் எரேமியாவை கொண்டு, என் ஜனத்தை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன் கேட்கிறார். நான் வேற எப்படிப்பா நடத்துவேன்? குயவன் வீட்டுக்கு எரேமியாவை அனுப்புறார். குயவன் வணைந்து கொண்டிருக்கும் போது கையிலே இந்த பானை கெட்டு போயிட்டு, கெட்டு போனதும் அடுத்த வார்த்தை தன் பார்வைக்கு சரியானபடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் இஷ்டப்படி அவர் ஒரு நாளும் வணைய மாட்டார். நீதிமான நீ 7 தடவை விழுந்தாலும் அவர் எழுப்பி விடுவது அவர் இஷ்டப்படிதான், தன் பார்வைக்கு சரியானபடி. சரி, நீ அடம் பிடிக்கிற போ, இதை வச்சு அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். தன் பார்வைக்கு சரியானபடி. அவருக்கு தெரியும், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது, நம்மை அழைத்தது இதுவரை. ஆமென். எகிப்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தது சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போவதற்கல்ல. எனக்காய் ஒரு கானான் உண்டென்றால் இந்த சமுத்திரத்தை என்னை தாண்ட பண்ணுவார், இந்த மாராவை என்னை தாண்ட பண்ணுவார், இந்த யோர்தானை என்னை தாண்ட பண்ணுவார், இந்த எரிகோவை என்னை தாண்ட பண்ணுவார். இதுதான் எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. எனக்கு ஒரு கானான் இல்லை என்றால் அந்த எகிப்திலிருந்து என்னை மீட்டிருக்கவே மாட்டார். எல்லாருக்காக இயேசு மரித்தார், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல. ஆனா நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நமக்கான சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று தானே அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கான ஸ்தானத்தில், நமக்கான ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்த தேவன் சில பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. ஆயோ ஆண்டவரே, இது எப்படி இருக்குன்னா கண்ணை அப்படி கை வச்சு சர்ப்ரைஸ். அதுக்காக ஆண்டவருடைய கண்ணில் அப்படி கை வச்சு நடத்திட்டு போறார். அது நமக்கு எப்படி இருக்கு? மரண இருளின் ஆண்டவர் சொல்லுகிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத பாதையில கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் சொல்லிட்டு கீழே ஆண்டவர் சொல்றாங்க, என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? அப்ப குருடன் ஆண்டவர் இங்க யாரை மென்ஷன் பண்றார் தெரியுமா? கண்ணு தெரியாதவன் அல்ல, பாதை தெரியாதவன. இப்ப லாஸ்ட் வீக்ல கிருபையினால ஊழியத்துக்கு ஸ்ரீலங்கா போனேன். ஸ்ரீலங்காவில் போய் இறங்கினதும் என்ன 2 சகோதரர்கள் காரில் உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல போய் சேருது வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். ஒருத்தர்கிட்ட கூட நான் ரூட்டு சொல்லலை. ரைட்டில் போங்க லெஃப்டில் போங்கன்னு ரூட்டு சொல்லலை. ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியாது. இதே இது எங்கள் ஊரில் நான் வந்து இறங்கினேன். ஒரு பிரதர் கார் எடுத்துட்டு கூட்டிட்டு போக வந்தார். அவர்கிட்ட சொன்னீங்க அப்படி போகாதீங்க பிரதர், ஸ்ட்ரைட்டாக போங்க, ரைட்டில் போங்க, இப்படி போங்க, ஏன்னா எனக்கு எங்கள் ஊரில் ரூட்டு தெரியும். ஏன் அறியாத பாதையில் நடத்துறார் தெரியுமா? நீ கொஞ்சம் சும்மா இரு, இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கே ரூட்டு சொல்லி கொடுப்போம். அவன் இப்படிதான் நார்த் இந்தியாவில் அம்பாலாங்கிற ஒரு இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்கு போகிறோம். அவன் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நான் ஈவினிங் வந்து உங்களை கூப்பிட முடியாது, நான் ஒரு சகோதரனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் சொல்லிட்டு அந்த பிரதர் அப்படி பைக்கில் வராங்க. அந்த ஊரில் கார்லாம் போகாது, பைக்கில் தான் போக முடியும். வந்து பெல் அடிக்கிறாரு. அவருக்கு ஹிந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நமக்கு ஹிந்தியில் அச்சாவை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. கதவை திறக்கிற கோலியாத்து மாதிரி வந்து நிற்கிறாரு. நான் அப்படியே தளர்ந்துடு, ஆண்டவரே இது யார் ஆண்டவரே? பாஸ்டர் பேரை மட்டும் இடையில வாயில வருது. தெரிஞ்சதும் ஓகே பாஸ்டர் தான். பைக்கில் ஏறி உக்காந்துருந்து, ஆண்டவரே சபையை காத்துக்கொள்ளும், குடும்பத்தை காத்துக்கொள்ளும், மனைவியை காத்துக்கொள்ளும், பிள்ளையை காத்துக்கொள்ளும். அங்கே போய் சேர்றது வேற. ஏன்னா நமக்கு ஒன்றுமே, ஒரு ½ சுற்றிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல கூட நான் அவர்கிட்ட ரைட்டில் போங்க லெஃப்டில் போங்க சொல்லலை. ஏன்னா எனக்கு ரூட்டு தெரியல. எனக்கு ரூட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு நடத்துக்கிற என் அப்பாவை தெரிஞ்சா போதும். அறியாத வழியில் அவருக்கு தெரியுங்க. சில இந்த ஃபர்ஸ்ட் அந்த டிரைவிங் ஸ்கூல் போனவங்கள ஒழுங்கா டிரைவிங் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அப்பதான் டிரைவிங் ஸ்கூல் போயிருப்பாங்க. அவங்கள பக்கத்துல வச்சு கார் ஓட்டுவாங்க, அவங்களும் பிரேக் போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அவ்வளவுதான். ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை அப்படி கண்ணை கட்டி நடத்துறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் அவரை கம்ப்ளீட்டா சார்ந்திருக்கணும். நான் அவரை நம்பணும். நம்புவே
என் இயேசு ஒருவரை. வலது கரத்தை உயர்த்தி, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். ஹல்லேலூயா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. க்ளோரியா லமா ஷேஹந்தரே, நான் நம்புவேன் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் ஆமென், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் ஆமென். என்னை வலது கரத்தை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என்னை தேற்றுவதற்கு, என்னை யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் ஒருவரை. ஈசாக்க பலி செலுத்த ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து ஈசாக்க கூப்பிட்டு போறார். ஈசாக்கு கேட்கவே இல்லை. அப்பா எங்கப்பா போறீங்க? நேத்து ஏன்பா இதை என்கிட்ட சொல்லல? ஏன்பா அம்மாவை கூப்பிடல? எதுவுமே கேட்கல. ஏன்னா அவனுக்கு அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை. ஒன்னே ஒண்ணு ஆன் த வேல கேட்கிறாரு. அப்பா வர்ஷிப்னு சொல்லிட்டீங்களே, 3 நாள் எந்த கொஸ்டினும் கேட்கல. ஆனா வேலைக்காரர்கள்ட்ட ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு வர வர்ஷிப் பண்ணிட்டு வரோம்னு சொல்லும் போது, நீங்க வர்ஷிப்னு சொன்னீங்கல்லப்பா, அப்போ ஆட்டுக்குட்டி எங்கப்பா? சரியான கேள்வி கேட்கிறார். ஆராதனைனாலே நம்ம மனசுல முதல்ல வர வேண்டியது யார், எந்த வர்ஷிப் லீடர் இன்னைக்கு வர்ஷிப் நடத்த போறாங்கன்னு, ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்ம மனசுல வரணும். வேற எதுவுமே வரக்கூடாது. நாம் ஈசாக்கை போல வாக்கு வேற எதுவுமே கேட்கல. அப்பா எங்க போறோம்ப்பா? இது ஏன்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? ஈசாக்கிட்ட கூப்பிட்டு கேட்டா எங்க போற தெரியுமா? தெரியாது. இது என்ன பாதை தெரியுமா? தெரியாது. அப்ப உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பாவை தெரியும், எங்க அப்பாவை தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கான, அதனாலதான் 18வது சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார். 18வது சங்கீதம் அதனுடைய 33 என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர்தலங்களில் எனக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அதிலே தேவன் என்னை நிறுத்துகிறார், நிறுத்துவார். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள இஸ்ரவேல் இருக்கின்ற ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். அதை மேற்கொள்றதுக்கு பார்வோன் ரதத்தில் வருகிறான். இப்போ வே ஓபன் பண்ணி கொடுத்தாச்சு, நியூ வே. இப்போ இஸ்ரவேல் தான் முதல்ல அதுல கால் வைக்கணும். பார்வோன் கால் வைத்த பிறகு இஸ்ரவேல் கால் வைத்தால் அது புதிய வழி கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தங்க அதுல கால் வச்சாச்சு. அதனால கர்த்தர் என்ன செய்தார் பாத்தீங்களா? வேகமாய் வந்தவனை வழியிலே நிறுத்துகிறார், ஸ்டாப் பண்ணிட்டார். இன்னைக்கு நாம் சுதந்திரிக்கிற ஒவ்வொரு நன்மை ஆனாலும் சரி, அதை அபகரிக்கிறதற்கு அநேகர் குதிரைகளிலும் ரதங்களிலும் வந்தார்கள். ஆண்டவர் யாரை எங்க ஸ்டாப் பண்ணணுமோ அங்க ஸ்டாப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற நன்மைகள் நம்ம கையில இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கான ஸ்தானத்திலே 4வதாக ஏன் இந்த சோதனை தெரியுமா? நீ கர்த்தரையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். லாபான் வீட்டிலிருந்து ஆபிரகாம் புறப்பட்ட போது பின்னாக லாபான் பிரச்சனையோடு வருகிறான், முன்பாக ஏசா பிரச்சனையோடு வருகிறான். லாபான் பிரச்சனை சால்வ் ஆயிட்டு ஆண்டவரே லாபான்ட்ட சொல்லிட்டாரு, ஏய் என் பிள்ளை மேல வச்சிடாத அப்படி சொல்லிட்டார். லாபான் பிரச்சனை சால்வ். இப்ப ஏசா 400 பேரோடு வருகிறான். யாக்கோபுக்கு எங்கேயும் ஓட முடியாது. இப்பொழுது யாக்கோபு என்ன செய்கிறார்னா, யாபோக் ஆற்றின் மறுக்கரையிலே தன் குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு யாபோக் ஆற்றின் கரையிலே போய் அழுறார். ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அழுது கெஞ்சினானாம். ஆமென். ஒருத்தன் அழ ஆரம்பிச்சுட்டானாலே அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே
நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இந்த யாக்கோபுக்கு தந்திரம் என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே சகோதரன் காலை பிடிச்சிட்டு தான். ஆமே, யாக்கோபை நேசித்த எல்லாம் ரைட்டு தான், ஆனா கேப் கிடைச்ச காலை பிரச்சனை என்னதும் ஓடுறது 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 இப்படியே. அதாவது தன் சுயத்தை சார்ந்திருந்தான். 28வது அதிகாரத்தில் கர்த்தர், உனக்கு நான் இருக்கிறேன்ப்பா, இங்க பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா உன்னை காக்கிறதுக்கு எவ்வளவு தூதர்கள் இருக்கிறாங்க பாரு, எல்லாம் காண்பித்த பிறகும் யாக்கோபு கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, ஆண்டவர் தம்மை இப்படி அறிமுகப்படுத்தின பிறகும் ஆண்டவர்கிட்ட அழல யாக்கோபு, ராகேல்கிட்ட போயிருந்து அழுறான். சிலர் ஆண்டவர்கிட்ட அழ மாட்டாங்க, ஆனா மனுஷன்ட்ட போய் உட்கார்ந்திருந்து, யாக்கோபே ராகேலே நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ற, மீட் பண்ணதை கட்டி பிடித்து முத்தமிட்டு ஒரே அழுக. ஆண்டவர் வந்து உன் பிரச்சனையில உன்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண அந்த இடத்துல யாபோகாற்றில அழுத யாக்கோபே, ஆனா நீ 28வது அதிகாரத்தில் அழுது இருந்தா உன் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும். அங்கே விரும்பி நம்மை சந்திக்க வருகிறார். சில நேரத்துல நம்ம நல்லா இருக்கும்போது, அதாவது நிறைய சத்தங்கள் நம்ம காதுகள் தொனிக்கும் போது நேசருடைய சத்தம் நாம அறியாம போகிறோம். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பிளாக் பண்ணி தனியா கொண்டு வந்து அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்க வைக்கிறார். இப்ப யாக்கோபு, ஆண்டவர் ஐ அம் ஹெல்ப்லெஸ். ஆண்டவர் முதல்ல எங்க கை வைக்கிறார்னா, தொடையில கை வைக்கிறார். எதுக்குன்னா, நீ ஓடாத, நீ உனக்கு எதுனாலும் இனி நாதான். சுயத்தை சார்ந்திருந்தவனை கர்த்தரை சார்ந்திருக்க வைக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது புல்லுள்ள இடத்துல சொல்லல, மரணீரில் பள்ளத்தாக்குல தானே சொன்னாரு. நான் கர்த்தரை சார்ந்திருக்கணும். அதன் அடையாளம் தான் யோசேப்பு ரதங்களை எகிப்திலிருந்து அனுப்புகிறான் யாக்கோபை அழைத்து கொண்டு போவதற்கு. உடனே யாக்கோபு, அவ்வளவுதான், என் பையன் கார்ல அனுப்பிட்டான்பான்னு சொல்லிட்டு ஏறி போய் உட்காரல. யாக்கோபு பெயர்சபாவுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றார்? ஆண்டவர் சொல்றார், நீ போய் யாக்கோபே. அதுக்கப்புறம் போகல யாக்கோபு. கர்த்தர் சொல்ற, நானும் உன் கூட வரேன். இதான் சார்ந்து இருக்கிறவனுடைய அடையாளம். எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவரை, இனி என் பையன் பார்த்துப்பான், இனி என் பையன், அப்படி அல்ல. ஆண்டவர், நானும் உன் கூட வரேன் யாக்கோபே. சோ இதுக்கு ஒரு யாபோகாற்றின் கரையின் அனுபவம் தேவைப்பட்டது யாக்கோபுக்கு. ஒரு ஏசா 400 பேரோடு வருகிற சூழ்நிலை தேவைப்பட்டது யாக்கோபுக்கு. ஒரு நாள் இரவு இதை தியானிச்சிட்டு இருக்கும் போது, ஆண்டவரே, ஆனாலும் நீங்க யாக்கோபு இப்படி கை வச்சிருக்க கூடாது ஆண்டவரே. யாக்கோபு உங்க ஃபேவரட்ல ஆண்டவரே. யாக்கோபை நேசித்தேன்னு தானே சொல்றீங்க. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனை பெரியவனா பார்த்துட்டீங்களா ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை கை வச்சீங்க அப்படி கேட்கும்போது ஆண்டவர் அழகா பேசினாங்க. நான் இன்னைக்கு அவனை தொடலைன்னா நாளைக்கு ஏசா கை வைப்பான். அவன் எனக்கு தெரியும், இந்த யாக்கோபு பூச்சியை நாம கை வச்சு பிடிக்கிறது எதுக்கு? நடத்துறதுக்கா, நசுக்கிறதுக்கா? இந்த மழை காலம் வரும்போது பூச்சி வரும் தெரியுமா, அதுக்கு ஆயுசே 2 மணிக்கூர் தான். அதையும் ஒழுங்கா வாழ விடுறோமா? அதுவும் சிலர் பாடிட்டு இருக்கும்போது வாய்க்குள்ள போச்சு, அவ்வளவுதான், அதை கடிச்சுச்சா. ஆண்டவருக்கு தெரியும், யாக்கோபு என்னும் பூச்சி நான் உன் வலதுகரத்தை பிடித்து. ஆண்டவர் சொல்லுகிற, என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன், அடுத்தவனை தொட விட மாட்டேன். என் பிள்ளை தப்பு பண்ண நான் தண்டிப்பேன். நம்ம பிள்ளைங்களை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு தண்டித்தாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. நாம தண்டிக்கிறது வேற. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆனால் இது நிமித்தமாய் யாக்கோபுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. யாபோகாற்றின் கரையிலே கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த சிட்சை நிமித்தமாய் யாக்கோபுக்கு நஷ்டம் இல்லை, மாறாக அவன் இஸ்ரவேல் என்று அறியப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எதுக்கு இப்படி ஒரு சோதனை? யாக்கோபை, நீ என்னதான் சார்ந்திருக்கணும்? நீ உன் காலை நம்புன, ஓடுன, உன் கையை நம்புன, உன் தந்திரத்தை நம்புன.
பாருங்க, கண்ணு தெரிந்த யாக்கோபு இளையவன் மூத்தவன் என்று சொல்லி கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாத்தினாரு. கண்ணு தெரிந்த மாமனார் இளையவான்னு சொல்லி மூத்தவளை கொண்டு நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அதே அளவின்படி. பாருங்க, ரொம்ப வேதனையான காரியம். அப்படி இன்னொன்னு சொல்லலாம், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான காரியம். ஏசாவின் வஸ்திரத்தை வைத்து தன் தகப்பனை ஏமாத்தினான். பிள்ளைங்க யோசேப்பின் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து யாக்கோவை ஏமாத்தினாங்க. அவன், இது உங்க குமாரனுடைய வஸ்திரமா பாரு. அவன் ஆண்டவர் எல்லாத்தையும் அங்க பிரேக் பண்றாரு. யாக்கோபு தந்திரம் எல்லாத்தையும் உடைக்கிறார். இனி நீ இஸ்ரவேல். என்ன யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு வித்தியாசம்? யாக்கோபால ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா இஸ்ரவேல் அடுத்த அதிகாரத்துல ஏசாவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். என்னை கர்த்தர் ஒரு பாதையில நடத்தி என்னை உருவாக்க என்னை உடைப்பார் என்றால், இதுவரை என்னால ஃபேஸ் பண்ண முடியாத அனைத்தையும் இனி என்னால ஃபேஸ் பண்ண முடியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர்ற, நான் வேற எதையும் நம்பி வரல, என் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் சார்ந்து வருகிறேன். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்கள், ஆமென், என்னை சார்ந்து இருக்க பண்ண. ஹல்லேலூயா, ஆமென். ஐந்தாவதாக சொல்லி செபிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எதற்காக இந்த சோதனை? ஏன் இந்த பரீட்சை? கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி வெளிப்படும் போது நடக்கிற சம்பவங்கள் என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தார் ஓடி ஒளிவார்களாம், இன்னொரு கூட்டத்தார் மார்பில் அடித்து புலம்புவார்களாம், ஐயோ இவருக்கா இப்படி பண்ணோம். ஆனா ஒரு கூட்டத்தார் ஆசையோடு எதிர்கொண்டு போவார்களாம். இவர்கள் யார் என்று வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே தொய்த்து வெளுத்தவர்கள். எதற்காக இப்படி நடத்துகிறார்? மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறாராம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த அற்புதத்தையும் இயேசு உட்கார்ந்து செய்யல, ஆழ்ந்த வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். ஏன்னா அற்புதம் செய்யறது ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா ஒருத்தனை சுத்திகரிக்கிறதுக்காக அவர் உட்கார்ந்துட்டார். ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப நேரம் செய்யறோம்னா நம்ம உட்கார்ந்து தான் செய்வோம். ஆண்டவர் எந்த காரியத்தை ரொம்ப நேரம் செய்யறாரு தெரியுமா? அற்புதம் செய்யறது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது. அற்புதம் செய்யறதற்காக ஆண்டவர் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய இரத்தத்தினால என்னை உங்களை மீட்க தான் அவர் இறங்கி வந்தார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமே, 4 நாட்கள் ஆகி அழுகின சரீரத்தை வெளியே கொண்டு வர ஆண்டவர் அடுத்த 4 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் போடல. லாசருவே வெளியே வந்துட்டார், முடிஞ்சது. கொந்தளிக்கிற காற்று கடலை அமர்த்தான், இறையாத அமைதலர் அப்படின்ட்டார், முடிஞ்சு. 6000 பிசாசுகளை துரத்த இயேசு 6000 வார்த்தைகளை சொல்லவில்லை, ஒரே வார்த்தை தான், அவுட், எல்லாம் வெளியே. ஆனா ஒருவனை சுத்திகரிக்க ஆண்டவர் உட்கார்ந்து, ஏன் தெரியுமா? என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள், விசேஷமாய் பெத்லகேமிலே எருசலேமில் வாழ்ந்தவர்கள் இயேசுவை கண்டார்கள். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை கண்டார்கள். ஆனால் எப்படிப்பட்ட இயேசுவை கண்டார்கள்? தம்மை வெறுமையாக்கி வந்த இயேசுவை. நாம் பார்க்க போகிற இயேசு யார் தெரியுமா? வெறுமையாக்கி வந்த இயேசுவை நீ பார்க்க போக மாட்டோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடியால் நாம் அவருக்கு ஒப்பாக மாற போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில் வந்ததுனால நமக்கு கிடைத்தது கிருபை மேல கிருபை.
இனி நாம் அவரை அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போகிறதுனால நமக்கு கிடைக்க போகிறது மகிமை மேல மகிமை. அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தம் பண்ணட்டும், ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும் ஒரு நாளும் சில விஷயத்துல நமக்கு திருப்தி வரவே கூடாது. அதுல ஒரு விஷயம் தான், ஆண்டவரை நேசிக்கிற காரியத்துல நான் இன்னும் நேசிக்கணும். அடுத்த விஷயம், ஆண்டவரை துதிக்கிற விஷயத்துல தாவீது சொல்றேன், நான் இன்னும் துதிப்பேன்கிறார். அடுத்த விஷயம், தேவனை அறிகிற அறிவில வளர்ற காரியத்துல அவ்வளவுதான். நான் பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு அப்படி இல்லை, நான் இன்னும் உண்மை அறியணும். முகமுகமாய் ஆண்டவரோடு பேசின பிறகு மோசே கேட்கிறார், நான் உங்களை இன்னும் அறியணும் ஆண்டவரே. அதே போலதான் பரிசுத்தத்துல இன்னும் இன்னும். யார் இன்னும் பரிசுத்தத்தை விரும்புவாங்க தெரியுமா? அவரை பார்க்க விரும்புறவங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வெள்ளியை புடமிடும் போது, ஆமென், இந்த புடமிடுறாங்க தெரியுமா வெள்ளிய, அந்த புடமிடுறவர் எப்போ ஸ்டாப் பண்ணுவார் தெரியுமா? பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இதான் நல்லா இட்ல, அதுக்கப்புறம் ஏன் புடமிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எப்போ ஸ்டாப் பண்ணுவார்னா, அவர் புடமிட்டுட்டு எடுத்து வச்சு இப்படி பார்ப்பாராம். அப்படி பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது வரைக்கும் போட்டு புடமிடுவார். ஆமென். நம்மை தேவன் சுத்திகிறதுக்கு எதுக்கு தெரியுமா? என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். நம்மளை பார்க்கிறவங்க நம்ம கண்ணை மூடக்கு முன்னாடி இயேசுவை பார்த்துடணும். நமக்கு இந்த பைபிள்ல நிருபமா கொடுத்திருக்கிறார், நம்மை உலகத்துக்கு பைபிளா வச்சிருக்கிறார். இதுதான் காஸ்பல், இதுதான் காஸ்பல். ஆண்டவரே, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உங்களை என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க ஒரு வாட்டியாவது என்கிட்ட பார்த்துடணும். ஆமென். இதுக்காக கர்த்தர் சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். எல்லாரையும் அல்ல, லேவியின் புத்திரரை. யார் இந்த லேவியின் புத்திரர்? தகப்பனால் சபிக்கப்பட்டவர்கள். எல்லாரையும் கடைசி நாட்கள்ல யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது தகப்பனின் வாசனை கெடுத்ததுனால இந்த லேவியை சபித்தார்கள். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைதான். மோசே ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? கிடைச்ச சான்ஸ இந்த லேவி மிஸ் பண்ண விரும்பல. என் மேல இருக்கிற சாபம் ஆசீர்வாதமா மாறணும்னா, அவன் எனக்காய் சாபமான ஒரு பக்கத்துல போனா மட்டும்தான் முடியும். லேவி புத்திரர் எதையும் யோசிக்காம வந்து நின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த லேவி புத்திரரை கர்த்தர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார். எதுக்காக? என்னுடையவர்களா இருக்கணும். லேவி கோத்திரத்தை குறித்து சொல்லும் போது அவங்களுக்கெல்லாம் பங்கு பிரிக்காத, நானே அவர்கள் பங்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு போர்ஷனோட ஒதுக்கிறாத, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற சுதந்திரம். சுத்திகரிக்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிக்க தான் புடமிடுறீங்கன்னா என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல முடியும்? எல்லாரும் அப்படி எழுதி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. தேங்க்யூ லார்ட். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏதும் இல்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு, ஓ ஏதும் இல்லை என்ற துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்து
செய்திடோ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. ஷலமகதரோ நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் பாதி வழியில் விட்டு செல்ல மாட்டார். சகோதரா சகோதரி, நம்புவேன் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் கண்களை மூடி எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க என்ன நடத்துறது எல்லாம் என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். பல நேரத்துல அவர் கையை தட்டி விட்டுட்டு ஓடுறோம், இந்த பாதை வேண்டான்னு சொல்லிட்டு. அப்படி யாராவது ஓடினவங்க இருக்கிறீங்க அந்த ராத்திரி வேளை, கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறா. உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தான் இப்படி நான் நடத்துறேன். நீ என்ன சார்ந்து நிக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை நடத்துறேன். நீ சுத்திகரிக்கப்பட்டு என்ன இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை எப்படி நடத்துறேன். ஆண்டவரே, எனக்கு உங்களை பார்க்கணும், என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க என்னில் உம்மை பார்க்கணும். அதுக்காக என்னை சுத்திகரிக்க என்னை நான் முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அவங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் பேசுறார், நான் என் ஜனத்தை நடத்தி கொண்டு போகும் வழியில் அவங்க என்னை விட்டுட்டாங்கப்பா, அவங்க என்னை விட்டுட்டாங்க. நம்ம பல நேரத்துல தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். அந்த இளையகுமாரன் மாதிரி, இளையகுமாரன் நினைச்சான் அப்பா சொத்து இருந்தா வாழலான்னு. இல்ல, அப்பா கூட இருந்தாதான் வாழ முடியும். ஆண்டவர் சொன்னா, நீங்க கொடிகள், நான் தான் செடி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தருகிறேன். எப்படி கை உயர்த்தினவங்க ஒரு விஷயம் கூட அப்படி நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க பார்க்கலாம். அவங்க இஷ்டம் போல நடத்துங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எப்படி நடத்தணுமோ நடத்துங்க, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன நடத்துகிற பாதை ஏமாற்றத்துல முடியாது. நீங்க என்ன நடத்துறது தீமைக்கு அல்ல. என் ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன இப்படி நடத்துறீங்க. பேசுங்க, கண்களை மூடி 2 நிமிஷம் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுவீங்க, நான் உங்களுக்கு ஐச்சபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, ஏன் எப்படி நடத்துறீங்கன்னு நான் பல தடவை கேட்டேன், இனி அப்படி கேட்க மாட்டேன். என்னால உங்களை நம்புறேன்ப்பா, நீர் நல்லவர்னு சொல்லுங்க. அப்பா, நீர் நல்லவர். நன்றி ஆண்டவரே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நலமஷேவே மமரோவே இயேசுவை. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே,
அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது இந்த சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போக பண்ணுவதற்கோ மாறாவில முடிவடைவதற்கோ அல்ல. எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின நீ பார்த்து வைத்த அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்காக. பல நேரத்தில் எங்களுக்கு முன்பாக இந்த சிவந்த சமுத்திரம், மாறா, எரிகோ, யோர்தான் என சில தடைகளையும் சில கசப்பான அனுபவங்களையும் காணும் போது நாங்க உங்க கையை விட்டுட்டு திரும்ப தான் பார்க்கிறோம்ப்பா. சாரிப்பா. எங்களை நீ நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்க பின்னாட்களில் நாங்கள் ஆண்டவரே நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாய் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனீர் ஆண்டவரே. நீர் நடத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏலிமை காண வைத்துதான் நீங்க கானானுக்குள்ள கூட்டிட்டு போனீங்கப்பா. அதே போல ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர். ஆண்டவரே, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனாய் இருக்கிறவர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை காண பண்ணி உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் விளங்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனால் நடத்தப்படுகிறவன் நடத்தப்படுகிறவள் என்பதே உம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சியா இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி முழுமையாய் விட்டு கொடுக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். ஏன் இப்படி நடத்துறாங்க என்ற கேள்வி இனி வேண்டாம்ப்பா. நீங்க நடத்துறீங்கன்னா அதுல எங்களுக்கு நன்மை மட்டும்தான் இருக்கும். தீமை இருந்தால் அந்த தீமை எங்களுக்காய் நன்மையாய் மாற்றப்படும். நீ நல்லவரப்பா, நாங்க உங்களை நம்புறோம். நடத்துங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டு. அருமையான பாஸ்டர் ரேணுகுமார் அவர்களுக்காக, குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய மகனை கிருபையாய் அழைத்து ஆண்டவர் இம்மட்டு இந்த ஊழிய பாதையிலே நிற்க வேண்டிய கிருபைகளை கொடுத்து நடத்தி வருகிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று அன்று உம்மிடத்தில் வந்த நாத்தான் வேலை பார்த்து நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணி உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. எல்லார் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். நீர் நடத்தும். உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.